தமிழ் தேசம் வளர வேண்டும் என்று எண்ணிய களஞ்சியம் இன்றைக்கு உங்களுடைய நடவடிக்கைகளால் உங்களுடைய செய்கைகளால் வெளியேறி இருக்கிறார் என்றால் உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா, அவமானமா இல்லையா? நான் சொல்லவா, அவர் ஒரு தொல்குடி வகுப்பை சார்ந்தவர் என்பதற்காகவே நாம் தமிழர் கட்சியில் மிக மோசமாக நடத்தப்பட்டார். தமிழீழ தாயகத்திலிருந்து இடம்பெயர்ந்த தமிழீழ மக்கள் எண்ணற்ற முகாம்களில் 26 முகாம்களில் தமிழ்நாட்டு வீதிகளில் அனாதையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முகாமிற்காவது சென்று ஆறுதல் சொல்லிய வரலாறு உண்டா? அந்த மக்களுக்காக நின்றதுண்டா? அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், சீமான் என்றைக்காவது சென்றதுண்டா? கருணாநிதியின் பேனா சிலையை வேண்டாம் என்று சொன்ன சீமான் ஏன் கருணாநிதி சிலை வேண்டாம் என்று சொல்லவில்லை? இப்ப பொது வேட்பாளர் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஈழத்தை அழித்த கொடுங்கோலர் என்று உங்கள் வாயால் சொன்ன கருணாநிதி கட்சியோடு கூட்டணி சேர்ந்து பொது வேட்பாளரா? நீங்க பெரிய குணம் இல்லை, எந்த தொகுதியில் நின்னாலும் நாங்கள் டெபாசிட் இலக்க வைப்போம் என்பதை நான் உறுதியாக சொல்றேன். நான் தான் களத்துக்கு போவேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரச்சாரம் செய்யுங்க, மோதி பார்ப்போம் வா. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? அசிங்கமா இல்லை? அதிமுகவோடு கூட்டு, சரி அதையாவது ஒத்துக்குவோம். திமுகவோடு எந்த வகையில கூட்டு விளக்கம் சொல்ல தயாரா? கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் தாவேக்காவிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நாம் தமிழர் கட்சி கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி தேர்தலில், இப்போ முடிந்த தேர்தலில் அவங்க வாக்கு சதவீதம் மிக கணிசமாக குறைஞ்சிருக்கு. இப்போ களஞ்சியம் அவர்கள் இன்னைக்கு காலையில் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு விலகிறதா ஒரு முடிவு எடுத்திருக்கான்ற செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியில் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? இதற்கு மேலே என்னென்னலாம் எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ் தேசிய மீட்சிப்படை என்கிற ஒரு அமைப்பை அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும் என்று ஆர்வமாக தொடங்கிய மறுஉருவாக்கம் செய்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஏற்கனவே சிபி ஆதித்தனார் அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்தி சென்றாலும் அதை கரைத்து விட்டார். அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் மறுஉருவாக்கம் செய்து தோற்றுவித்த இயக்கம் 2009 ஈழ இறுதி யுத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக மிக ஆழமாக அழுத்தமாக தோற்றுவிக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர் தங்கர் பச்சனாக இருக்கட்டும், சுந்தர்சியாக இருக்கட்டும், அல்லது அப்பா மணிவண்ணனாக இருக்கட்டும், சத்யராஜ் போன்ற எண்ணற்ற திரைப்பட படைப்பாளிகள் இந்த இயக்கத்தை கட்டியமைத்தார். பாரதி ராஜா அவர்கள் ரொம்ப முக்கியம். பாரதி ராஜா எப்பொழுது அவர் மிகப்பெரிய சாம்பவனாகிறார் என்றால், ஈழ இறுதி யுத்தத்தை நிறுத்தக்கூறி ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற திரைப்பட தொழிலாளர்கள் நடத்திய அந்த மாபெரும் போராட்டத்தில் சீமான் என்கிற ஒரு நபர் பேசிய பேச்சு நாம் தமிழர் கட்சிக்கு அவரை அழைத்து வந்தது. அவர் சிறைப்படுத்தப்பட்டிருந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் சுபா முத்துக்குமார் தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிப்பதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவான இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் அந்த பேரியக்கத்தை தோற்றுவித்து வழிநடத்தி செல்கிற போது ஒரு அற்புத பேராளுமை மிக்க பெருந்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று தமிழர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில்தான் சீமான் என்கிறவர் ராமேஸ்வரத்தில் பேசிய பேச்சு தமிழர்களின் எண்ணங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகையால் அவரை முதன்மைப்படுத்தி இந்த இயக்கத்தை களமாட வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். ஏன் சீமானை தேர்வு செய்தோம் என்றால், ஒரு தெரிந்த முகம், பரிச்சயமான முகம் என்ற அடிப்படையில் தான் தற்காலிக ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை அவருக்கு கொடுத்தோம். அண்ணன் சுபா முத்துக்குமார் தன்னுடைய கால்பதித்த இடமெல்லாம் நாம் தமிழர் கட்சி வலுவாக ஆழமாக கால் ஊன்ற வைத்தார். முதலாக சிவகங்கை சீமையில், சிவகங்கை தொகுதியில் சுயேட்சையாக ஒரு வேட்பாளரை அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் நிறுத்தினார். அவர்தான் ராஜீவ் காந்தி. இன்றைக்கு அவர் திமுகவிலே பயணித்து கொண்டிருக்கிறார். சிவகங்கை சீமையில் அவர் நிறுத்தப்படுகிற போது 1.5 லட்சம் வாக்குகளை ஒரு சுயேட்சை பெறுகிற அளவிற்கு அண்ணன் சுபா முத்துக்குமாருடைய உழைப்பு இருந்தது. காரைக்குடி மாறனாக இருக்கட்டும், புதுக்கோட்டை சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும், திருமயம் பகுதியில் நானாகட்டும், மிக கடுமையாக களமாடினோம். எண்ணற்ற போர் மறவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்தார்கள். ஈரோடு ஜெயராஜ் வழக்கறிஞர், சேலம் அருண், காரைக்குடி மாறன், பாரதி மோகன் என்று பழம்பொருந்திய ஒரு ஆற்றலாளர்கள் இந்த இயக்கத்தை அடித்தளமிட்டார்கள். அவர்களெல்லாம் கரைந்து போய் காணாமல் போனார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இல்லை விலகி போனார்கள். அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் 2011 கயவர்களால் படுகொலை செய்யப்பட்டு புதுக்கோட்டை வீதிகளில் வெட்டி சாய்த்ததற்கு பிறகு அந்த இயக்கம்
நிலை தடுமாறி குலைந்து போய் கிடந்தது. இந்த கொலைகளுக்கு பின்னால் சீமான் என்கிற ஒருவர் இருக்கிறார் என்று நிறைய முன்னெடுப்பாளர்கள் அல்லது நிறைய போராளிகள் குற்றம் சாட்டினார்கள். அவருக்கு பின்னால் நெல்லை சிவா என்கிற ஒருவர் இருக்கிறார் என்றும் நான் சொல்லவில்லை, வழக்கறிஞர் புகழேந்தி சொன்னார்கள். கயவர்களால் புதுக்கோட்டை வீதிகளில் வெட்டி வீழ்த்தப்பட்ட அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் உடல் புதுக்கோட்டை அரசு பொது மருத்துவமனையில் வைத்திருக்கிற போது ஆயிரக்கணக்கிலே தொண்டர்கள் அழுது தீர்த்தார்கள். 11ஆம் தேதி சீமான் நான் வசிக்கிற திருமயம் தொகுதிக்கு வருகிறார் என்பதற்காக கொடி பதாகைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிற நேரத்தில் அவரை திட்டமிட்டு படுகொலை செய்தார்கள். இன்றைக்கு சீமானை சுற்றி இருப்பவர்கள் சாதி வெறியர்கள். அந்த கட்சியில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் பயணிக்க முடியாது, ஒரு சேரியான் பயணிக்க முடியாது, மலைவாழ் மக்கள் பயணிக்க முடியாது. அந்த நிலைதான் நாம் தமிழர் கட்சி மருவி போனது. மதிப்பிற்குரிய பசுமன் திருமகனார் போற்றுதலுக்குரிய மாபெரும் மகத்தான தலைவர், மாற்றம் இல்லை. அவருக்கு சூரட்டடித்து ஒட்டுவார்கள். ஆனால் ஒட்டக்கூடியவர்கள் பசுமன் திருமகனாருக்கு கொடுக்கிற மரியாதையை ஐயா கக்கனுக்கு கொடுக்க மாட்டார்கள், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கொடுக்க மாட்டார்கள், ஐயா அயோத்திதாச பண்டிதருக்கோ ரெட்டமலை சீனிவாசனுக்கோ மதிப்பளிக்க மாட்டார்கள். சாதி வெறியர்கள் அந்த அளவிற்கு குரூரமாக அவரை சுற்றியும் அவரும் இருக்கிறார்கள். பல எண்ணற்ற தலகர்த்தர்கள் எங்களோடு கூடவே பயணித்து எங்களோடவே உண்டு உறங்கிய ராஜீவ்காந்தி, அண்ணன் கல்யாண சுந்தரம், இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய மருத்துவர்களாக கூட இருந்த இளவஞ்சி போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு தூணாய் துரும்பாய் நின்றார்கள். எல்லோரையும் விரட்டினார்கள். ஐயா பாரதி மோகன், தஞ்சை செல்லத்துறை, திருச்சி பிரபு, எண்ணற்ற படை வீரர்கள் பலியாக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அகம்பாவம், திமிர், ஆணவம். இதெல்லாம் எதற்காக வந்தது? திரள்நிதி என்கிற ஒரு விடயத்திற்காக இவ்வளவு அகம்பாவமும் ஆணவமும் திமிரும் ஏற்பட்டு விட்டது. எந்த காரணத்துக்காக வெளியில வந்தாங்க? சீமான் அவர்களோட எந்த செயல்பாடு அவங்களுக்கு பிடிக்காம போச்சு? பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்காத ஒன்று தனி ஒழுக்கம், இரண்டாவது திரள்நிதி. இவர் திரள்நிதி திரட்டுவதிலே தான் குறியாக இருந்தாரே ஒழிய தமிழர்களை தவிக்க விட்டார். நான் கேட்குறேன், இன்றைக்கி சவால் விட்டு சொல்கிறேன், தமிழீழ தாயகத்திலிருந்து இடம்பெயர்ந்த தமிழீழ மக்கள் எண்ணற்ற முகாம்களில் 26 முகாம்களில் தமிழ்நாட்டு வீதிகளில் அனாதையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முகாமிற்காவது சென்று ஆறுதல் சொல்லிய வரலாறு உண்டா? அந்த மக்களுக்காக நின்றதுண்டா? இன்றைக்கும் அங்கே கியூ பிரான்ச் மக்கள் அல்லோலப்படுகிறார்கள். கியூ பிரான்ச் காவல்துறையால் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். கேவலமாக பேசுகிற காவல்துறை இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரவு 10 மணிக்குள்ளாக அந்த மக்கள் பாலடைந்து கிடந்த வீட்டிற்குள்ளாவது படுத்து தூங்க வேண்டும். இந்த நிலைப்பாடு தான் இருக்கிறது. சீமான் என்றைக்காவது சென்றதுண்டா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.6% வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சி, இந்திய பிரதமர் யார் என்று தீர்மானிப்பதற்கான தேர்தல் களத்தில் கூட 8.6% வாக்கு வங்கியை வாங்கிய நாம் தமிழர் கட்சி, யார் முதலமைச்சர் என்கிற இடத்துல 3.8% வாக்கு வாங்கியிருக்கிறார் என்றால் தமிழ் மக்கள் சீமானை அங்கீகரிக்கவில்லை என்று அர்த்தம். கண்டிப்பா. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தற்காலிக ஒருங்கிணைப்பாளர் சீமானை புறந்தள்ள வேண்டும் என்பதற்கான அர்த்தம் அது. யார் உங்களை ஒருங்கிணைப்பாளராக ஆக்கினார்கள்? இதுவரை அணிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறதா? செயற்குழு கூடியிருக்கிறதா? பொதுக்குழு உண்டா? உங்களை நீங்களே தம்பட்டம் அடித்துக் கொண்டு உயர்த்தி கொண்டீர்கள். கோடிக்கணக்கான ரூபாய் வாரந்தோறும் ஈழத் தமிழர்கள், ஏன் தமிழ்நாட்டு தமிழர்கள் சுகங்களை அனுபவிக்காமல், தான் கட்டிய வீட்டில் வாழ நிலை இல்லாமல், கட்டிய மனைவியை கையறு நிலையில் விட்டுவிட்டு, பெற்ற பிள்ளைகளை அழுக விட்டுவிட்டு, தவிக்க விட்டுவிட்டு அயல்நாடுகளில் போய் வேலை செய்த எண்ணற்ற தமிழர்கள், ஒரு தாய் தமிழகம் சிறந்து விளங்க வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உழைத்து உழைத்து ஊதியத்தில் சிறிதள வேணும் உங்களுக்கு அனுப்பி உங்கள் செல்வாக்கை நீங்கள் பெருக்கிக் கொண்டீர்கள், உங்கள் குடும்பத்தை உயர்த்தி கொண்டீர்கள், உங்கள் உறவுகளை வளர்த்தெடுத்தீர்கள். ஆனால் தமிழர்கள் நடுத்தெருவில் நீங்கள் நிற்க விட்டு தவிக்க விட்டீர்கள். இதுதான் வரலாறு. இன்றைக்கு அந்த கட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த மதிப்பிற்குரிய இயக்குனர் என்னுடைய இளவல் மு. களஞ்சியம் அவர்கள் இன்றைக்கு காலையில் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். நான் அண்ணன் களஞ்சியத்திட்ட சொன்னேன் ஒரு நாள், இன்னுமானே பயணிக்கிறீங்க,
கட்சி மாறினா நல்லா இருக்காதுன்னு நினச்சி பயணிக்கிறேன்னு சொன்னார். புதுக்கோட்டையில் ஒரு நாள் அவரை நான் சந்திக்க வேண்டிய தேவை இருந்தது, சந்தித்தேன். அந்த மகிழுந்தூருக்குள்ள அண்ணன் சத்தியமூர்த்தி என்னோடு காட்டுக்குள் பயணித்தவரும் இருந்தார். அப்பொழுது அவர் கட்சியை விட்டு வெளியேறி விட்டார். அவர் தான் புதுக்கோட்டை மண்டல பொறுப்பாளர். நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் ரசிகர் மன்றமாக மாறிடுச்சு. அண்ணன் களஞ்சியம் இன்றைக்கு உங்களுடைய நடவடிக்கைகளால், உங்களுடைய செய்கைகளால் வெளியேறி இருக்கிறார் என்றால் உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அவமானமா இல்லையா? நான் சொல்லவா? அண்ணன் களஞ்சியத்திற்கு பதிலாக நான் சொல்கிறேன், அவர் ஒரு தொல்குடி வகுப்பை சார்ந்தவர் என்பதற்காகவே நாம் தமிழர் கட்சியில் மிக மோசமாக நடத்தப்பட்டார். இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஓகே, அருவருப்பாக அங்கே பேசினார்கள். இன்னைக்கு நாங்கள் இருக்கும்போது இந்த இடும்பவனம் என்கிற ஒருவனே இல்லை, நாங்கள் செயலாற்றுகிற போது இந்த சாட்டை என்கிற சேட்டை இல்லை. இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்கன்னே தெரியல. ஓகே ஓகே, பேச்சு மட்டுமே மூலதனமாக வைத்து சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இவங்கள்லாம். இவங்க களத்தில் நின்னதில்லை. ஈழத்தமிழர்கள் வேஷம் போடுகிறார்கள். இவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக இவர்கள் செய்த கூற்று என்ன? நான் கேட்குறேன், இவங்க எங்கேயாவது ஒரு ஈழத்தமிழரையாவது காப்பாற்றிய வரலாறு உண்டா? அந்த இடும்பவனம், சேட்டை போன்ற நபர்கள் எல்லாம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார். இடும்பானம் கார்த்திக்லாம் எந்த மேடை பேச்சுக்கு போனாலும் அவர் எந்த காசும் வாங்குறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாட்டை திருமணம் இருக்கட்டும், சீமானவர்களும் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் சார் இருக்காங்க. அந்த காசை விட பெரிய காசு வந்துச்சுன்னா இந்த காசு என்னத்துக்கு அவங்களுக்கு? பல பேச்சாளர்கள், பல ஆய்வாளர்கள் அல்லது பல ஜேர்னலிஸ்ட்டுகள் C² பணம் வாங்கியதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சேட்டை வாங்கினானா இல்லையா? எப்படி நிர்வாகம் நடத்த முடியும்? அவனுடைய நிலைமை எனக்கு தெரியும். அண்ணன் முத்துக்குமார் அவனுடைய மனைவியை அவன் 2வது திருமணமாக செய்து கொண்டதற்கு பிறகு அவன் எந்த சூழலில் வாழ்ந்தான் என்பது எனக்கு தெரியும். அவன் சுய இதுக்களெல்லாம் நான் நுழைய விரும்பலை. ஒரு சாதாரண மெடிக்கல் ரெஃபாக இருந்தவன் எப்படி இவ்வளவு சொத்தை சேர்க்க முடிந்தது? ஆட்சி வந்தாங்களா? அதிகாரத்தை கைப்பற்றினார்களா? ஈழத்தமிழர்கள் கொட்டி குவித்தார்கள். இவங்க வளர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ஈழத்தமிழர்களுக்காக இவர்கள் செய்த தியாகம் என்ன? ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். சரி, சீமானுக்கு வெளிநாடுகளில் செல்ல தடை அப்படின்னு நீ பேசிய பேச்சுக்கு போட்டிருக்காங்க. ஆமாம், அவர் சொன்னது தான். இடும்பவனத்துக்கும் சாட்டைக்கும் தடை உண்டா? இல்லை, அவங்க போயிட்டு தான் சார். தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட சாட்டை திருமணம் வெளியில் போயிட்டு வந்தார். ஏன் ஈழத்துக்கு போகல? வெளியில் போயிருப்பார். அதான் வெளிநாடுக்கு போனார் சம்பாதிக்கிறதுக்கு. காசு கொடுப்பாங்கல்ல. ஈழத்துக்கு போனால் காசு கிடைக்குமா? காசை செலவழிக்கணும். இப்படி தற்குறிகள் தான் இன்றைக்கு நாம் தமிழரில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சீமான் இருக்கிற வரை நாம் தமிழர் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது, வெல்லுவதற்கு வாய்ப்பும் கிடையாது. இப்போ பொது வேட்பாளர் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அப்போ கலைஞர் பேனா சிலை, இப்போ நேற்று தான் பார்த்தேன் ஒரு வீடியோ, அந்த பேனா சிலையை தூக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க. ஆமாம், ஈஸியாக கொண்டு போவாங்க. ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறாங்க, மாற்று இடத்துக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. 2 கோடி ரூபாய் வங்க கடலோரம், என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் உறங்குகிற இடத்திற்கு பின்னால் 2 கோடி பேனா சிலை வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த 2 கோடி ரூபாயை வசூல் செய்ய வேண்டும் தாவேக அரசு. என்ன அப்பம் பேனாவுக்காக அரசு பணத்தை எடுத்து செலவழிப்பதா? 2 கோடி ரூபா போட்டிருக்காங்க, இன்னும் 6 கோடி ரூபா செலவழிக்கணும். தடுத்து நிறுத்தியதில் முக்கிய பங்கு இதே சீமான். நான் கேட்குறேன், கருணாநிதியின் பேனா சிலையை வேண்டாம் என்று சொன்ன சீமான் ஏன் கருணாநிதி சிலை வேண்டாம் என்று சொல்லவில்லை? இப்போ பொது வேட்பாளர் திமுக. நான் கேட்குறேன், ஈழத்தை அழித்த கொடுங்கோலர் என்று உங்கள் வாயால் சொன்ன கருணாநிதி கட்சியோடு கூட்டணி சேர்ந்து பொது வேட்பாளரா சொல்கிறாங்களா சார்? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது. பாரதி ராஜா அவர்களோட 30 நாள் காரியத்தில் என் அப்பா வயதில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, குறைஞ்சது 50 பேரோடையாவது நீ வந்து போயிடணும்னு நான் நினச்சேன், கண்டிப்பாக விட்டுறாத, இடைத்தேர்தலில் விட்டுறாத, போயிடு, நான் கண்டிப்பாக போயிடுறேன், இதே சிரிப்போடு போகணும் நீ அப்படின்னு சிலர் சொன்னதா சொல்கிறார். சவால் விட்டு சொல்லவா? காரைக்குடியிலேயே நீங்கள் டெபாசிட் வாங்கவில்லை, வேறு பெரிய குளத்தில் போய் வாங்க போகிறீங்களா? சவால் விடுகிறேன் மீண்டும் மீண்டும். தமிழக வெற்றி கழகம் என்கிற தமிழர்களுடைய பொக்கிஷமாக இருக்கிற தலைவன் விஜயை ஒரு நாளும் உங்களால் வெல்ல முடியாது. நீங்கள் பெரிய குளம் இல்லை, எந்த தொகுதியில் நின்னாலும் நாங்கள் டெபாசிட் இலக்க வைப்போம் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். நான் தான் களத்துக்கு போவேன். சீமான் தொகுதியில் நான் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரச்சாரம் செய்வேன். மோதி பார்ப்போம் வா, நீ பொது வேட்பாளர். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? அசிங்கமா இல்லை? அதிமுகவோடு கூட்டு, சரி அதையாவது ஒத்துக்குவோம். திமுகவோடு எந்த வகையில் கூட்டு விளக்கம் சொல்ல தயாரா? அப்போ உங்களுக்கு தேவை பதவி இன்றைக்கு அரிக்கிறது, சொரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் பரவாயில்ல, பதவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. நான் கேட்குறேன், திருநெல்வேலி திரட்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட நீங்கள் ஆகலையே, அப்போ அந்த திருநெல்வேலி கொடுத்தவனுடைய நிலைமை என்ன? அவங்க எதுவும் கேள்வி கேட்குற இடத்துல இல்லைங்களா சார்? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நான் இந்த காணொலி வாயிலாக தெரிவிக்கிறேன்,
தயவுசெய்து திரள் நிதி கொடுத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏமாறாதீர்கள். ம். இவர் கருணாநிதி கட்சியோடு தான் கைகோர்ப்பார் என்பதை நான் காலம் முழுவதும் சொல்லி வந்தேன். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பொது வேட்பாளர் என்கிற பட்டியலில் நீங்கள் வாருங்கள், பார்க்கலாம். ஓகே சார். டெபாசிட் இல்லை, டெபாசிட்டுக்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் செய்வோம். சில மேடைகள்ல அவர் நிறைய கதைகள் சொல்றாரு இல்லையா? இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் அதெல்லாம் உண்மையா? ஏன்னா ஆமைக்கறி அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் சொன்னது இன்னுமே நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த மாதிரி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அது நிறைய பேர் நின்று கேட்குறாங்க, அந்த பொதுக்கூட்டத்தில் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அவர் சொல்ற கதைகள்லாம் உண்மையா? அதை நம்ப முடியுதா? குதிரைவால் சூப்பு குடிச்சேம்பார். நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன், லட்சக்கணக்கான மக்கள் தன் தாயகத்தை மீட்பதற்காக களத்தில் குற்றுயிரும் குலையுரிமாக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆமைக்கறி சமைச்சு போடுவாரா? ஒரு ஆமை நான் பார்த்துருக்குறேங்க, நட்சத்திர ஆமைகள் தான் அதிகமாக நடமாடும். ஒரு ஆமை 300 கிராம் இருக்கும். ஓட்டை எடுத்துட்டா குறை ஒரு 150 கிராம் தான் வரும். ஒரு படை வீரர், ஒரு படை தளபதி, ஒரு படையகம் இருக்குன்னு சொன்னால் 53 பேர் அதில் இடம்பெறுவாங்க. இந்த 53 பேருக்கு 150 கிராம் ஒரு ஆமைனா கூட கிட்டத்தட்ட 50 ஆமையாவது பிடிக்கும். ஆமாம், அது கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி நிலத்துல ஊறி போகும்போது கண்ணில் படுறதை தான் பிறக்குவாங்களே ஒழிய இதை தேடி எல்லாம் புறக்கி போக மாட்டாங்க. அதுக்கான வேலையோ அதுக்கான நேரமோ இல்லை. ஆமாம், உண்மையா சொல்லணும்னா ஏதோ 5 ஆமை கிடச்சிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு சமைச்சிருக்கலாம், இவர் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் தலைவர் சமைத்து கொடுத்தார் என்பதெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. தலைவர் உண்மையிலேயே நல்லா சமைப்பார். ஆனால் இது போன்ற தற்குறிகளுக்கெல்லாம் சமைக்க மாட்டார். அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. தலைவன் எங்கேயோ நின்று கொண்டு இருக்கிறார். இவரெல்லாம் யார்? அவர் கடித்து துப்பி போடுற நகம்தான். கதையாக விடட்டும். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் நான் மீன் சொதி சாப்பிட்டேன் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக. நண்டு ரசம் குடித்தேன் அப்படின்னா ஏற்றுக்குவாங்க. நீ இல்லாதது புல்லாத எல்லாம் சொன்னால் சரி, ஆமக்கறி தின்னேன்னு சொல்கிறது என்ன சந்தோஷம்? அதில் என்ன பெரிய மகிழ்ச்சி, பெருமை? அந்த மாதிரி அதில் என்ன பெருமை இருக்குது? ஆமக்கறி திங்கிறதுல பெருமையா? அப்போ இவருடைய லட்சணம் என்ன என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தலைவரை சந்தித்த ஒதுக்கிய நேரம் 2 நிமிடங்கள். 2 நிமிடம் கொடுத்தாங்க. இவருடைய தமிழ் பேச்சு தலைவருக்கு பிடிச்சதுனால சரி கதைங்கள் அப்படின்ட்டாரு. அது 6.32 வினாடியாக மாறிச்சு. பக்கத்தில் இருந்த உளவு பிரிவு தலைவர் பொட்டாமன், அண்ணன் நேரம் ஆயிடுச்சுனே, அவன் கிளம்புங்கண்ணே அப்படின்னு சொன்னான். அந்த கோவம் தான் குடிச்சுட்டு பொட்டாமனை திட்டினது. இந்த உண்மையை நான் அன்னைக்கு தான் பதிவு பண்ணுறேன், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ சந்தித்த நிமிடங்கள் 6.32 வினாடிகள். இதில் என்னென்ன சாப்பிட்றது? தண்ணி குடித்தாவே 2 நிமிஷம். அதுதான் தமிழ்நாட்டின் தருதலைகளில் தலைமை பீடம் எடுத்தவர் சீமான். இன்றைக்கு களஞ்சியம் போன்ற கள போராளிகளையும் வெளியேற்றி இருக்கிறார் என்றால் அந்த இயக்கம் 3.8 இருந்தது 1.8க்கு மறுவ இருக்கிறது. பொறுத்திருங்கள். பொது வேட்பாளர் களத்திற்கு வாருங்கள், அதே களஞ்சியம் உங்களை எடுத்து வாக்கு சேகரிப்பார். தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் சார் இப்போ நாம் தமிழர் கட்சி பயணம் ஆரம்பித்தாங்க அவங்க. இப்போ அது ஃபுல்லாக மடைமாற்றமாகி தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே விமர்சிக்கிறதா வச்சுக்கிறது தான் அவங்க மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு. தமிழர்களை விமர்சிப்பதா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் தலைவர் விஜய் என்ன நேபாள்காரரா? ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் தேசியத்திற்கு ஒரு எல்லை கோடுகளை இன்னும் வரையறுக்கப்படவில்லை. தமிழீழத்திற்கு ஒரு எல்லை கோடு உண்டு. அதை சுதந்திரம் வாங்குவதற்காகத்தான் அங்கே புலிகள் போராடினார்கள். இங்கே தலைவர் தமிழரசன் போராடியதே அகண்ட தமிழகத்தை காண வேண்டும் என்பதற்காக போராடினார். அகண்ட தமிழகம் என்பது சாதாரணமானதல்ல. நாகாலாந்து நாகர்கள் வாழ்ந்த பகுதி, நாகர்கள் என்பவர்கள் தமிழர்கள். நாகபுரி என்பது நாகர்கள் வாழ்ந்த தேசம், தமிழர்கள் வாழ்ந்த தேசம். ஆகையால் நாகபுரி, நாகப்பட்டினம், இப்படி வரிசைப்படுத்தி பார்க்கலாம் நீங்கள். நாகர்கள் என்றால் அதுதான் அர்த்தம். நீங்கள் குடகுமலை தமிழர்களுடைய பூமி, கோலார் தங்கவயல் தமிழர்களுடைய பூமி, பெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூரு நம்மளுடைய பூமி, மூணாறு நம்மளுடைய தேசம். மொழிவழி தேசியமாக பிரிக்கப்பட்ட எல்லைக்கோடுகளை தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்று சீமான் சொல்ல வராரா? அப்போ நான் சொன்ன பகுதியெல்லாம் தவிக்க விடுவதா? தமிழ் தேசியத்திற்கு எல்லைக்கூறுகளை வரையறுக்கப்படாமலேயே தமிழ் தேசியம் பேசுவது என்பது மக்களை முட்டாளாக்குவது, அது சிறுபிள்ளைத்தனமானது, ஏமாற்றுவது, அதில் சம்பாதிக்க தொடங்குவது. தமிழ் தேசியம் என்பது மூணார் வரை நீள வேண்டும், தமிழ் தேசியம் என்பது குடகுமலை வரை நீள வேண்டும். அதையெல்லாம் சொல்லாத, வரையறுக்கப்படாத இந்த எல்லை தேசங்களை பற்றி பேசாமல் இவர்கள் தமிழ் தேசியம் பேசினால் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள்
தற்குறிகள் என்று நான் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன். ஆகையால் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய விடுதலையை வென்றாக வேண்டும் என்பது நோக்கமல்ல. அவர்கள் திரள் நிதி திரட்டி தன் குடும்பத்தையும் தன் உற்றார் உறவினர்களையும் வளப்படுத்திக் கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு 3 பேர் சம்பாதிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அந்த 3 பேரும் நல்லா இருக்கட்டும். தமிழர்களுடைய ரத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி நல்லா இருக்க முடியும் என்பதை நான் கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே ரீசெண்டாக நடந்துச்சு சார். அதில் அவர் பேசினதை நம்ம பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் விஜய் அவர்களை பற்றி பேசினாங்க, அதெல்லாம் பார்த்துப்போம். அதில் ஒரு விஷயம் சொன்னார், இப்போ வேணால் மக்கள் நம்மளை தேடாமல் இருக்கலாம், அடுத்து 20 வருஷம் கழித்து நம்மளை தேடுவாங்க அப்படின்னு சொன்னார். நம்மளோட கருத்தியலையும் நம்ம ஐடியாலஜியும் தேடுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதை நம்ம ஒத்துக்கலாம். அப்படி இருந்துமே நான் அடுத்த தேர்தலில் நான் தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்றது லாஜிக்கலாக அலைன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 20 வருஷம் கழித்து தேடுவதற்கு இவர் இருப்பாரான்னு முதல்ல பாருங்கள். 1. 2வது, இவருக்கு என்ன கொள்கை இருக்குது, அந்த கொள்கை எப்படி தமிழ்நாட்டில் வெல்லும்? திமுகவுக்கே கொள்கை இல்லைன்னு நாங்கள் பேசுகிறோம். தாவேக்காவுடைய கொள்கை சித்தாந்தங்களை நாங்கள் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறோம். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் அந்த தத்துவங்களும் அந்த கொள்கைகளும் இன்றைக்கு மக்கள் ஏற்றதால் என் தலைவன் விஜய் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு கேட்குறேன். நான் முதவே சொன்னேன், வரையறுக்கப்படாத எல்லை கோடுகளை வைத்து தமிழ் தேசியம் பேசுவதுதான் உங்களுடைய கொள்கையா, நோக்கமா? எல்லாம் பித்தலாட்டங்கள். இந்த பித்தலாட்டங்களை உணர்ந்தவர்கள் நாங்கள்லாம் முன்னாடியே வந்துட்டோம். காலம் தாழ்த்தி உணர்ந்த களஞ்சியம் இப்பொழுது வெளியில் வந்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் வருவார்கள், பொறுத்துருங்கள். இதே சாட்டையும் இதே இடும்பவனமும் சீமானை விட்டு விலகுகிறதுக்கு வெகு நாட்கள் இல்லை. ஆனால் அவர்கள் இங்கு வந்தால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதை நான் அணித்தரமாக உறுதியாக சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை அதிகளவில் வசைபாடிய கும்பல்கள் இவர்கள். இன்னும் மோசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியவர்கள். என் தலைவன் விஜயை அருவருப்பாக பேசியவர்கள், அங்கமாய் கலாய்த்திருக்கிறார்கள். அவர்களின் தலைவனை தூட்டட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களிடத்திலே கொண்டு போய் மோசமான என் தலைவனுடைய செயற்பாடுகளை சித்தரித்தவர்கள். அந்த வகையில் ஒரு நாளும் இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் வெளியில் விரைவில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமையும், பொறுத்திருங்கள். எல்லாருக்குமான தலைவராக தான் விஜய் அவர்கள் இருக்கார். இப்போது தமிழீழ மக்களுக்கு அவர் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள்லாம் என்னென்னவாக இருக்கும் சார்? என் தலைவன் ஒரு மிகப்பெரிய கையெழுத்து இயக்கத்தை தொடங்க வேண்டும். அது தமிழீழ விடுதலையை நோக்கி அமைய வேண்டும். தமிழீழ தாயகம் தனியொரு தாயகம் என்று அறிவிப்பதற்கான கையெழுத்தாக அது இருக்க வேண்டும். தமிழ்நாடுகளில் 27 முகாம்களில் அடைபட்டு கிடக்கிற அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். இந்த மக்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வசிக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணின் குடிகள் என்று உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு சுதந்திரமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு வேலை கொடுக்க வேண்டும். அந்த குடும்பங்களும் முன்னேற வேண்டும். அவர்களும் நம் இரத்த உறவுகள், அவர்களும் நம் தமிழர்கள். ஆகையால் இந்த கோரிக்கையை என் தலைவன் விஜய் நிறைவேற்றுவார் என்கிற பெருத்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த உரையாடல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.